பிக் பாஸுக்கு நான் டிசர்வ்டு கிடையாது. Presta Premium Women's Wear. Let your body love it. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ஈஸியா வாங்கலாம். ஏசி நான் அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணி the whole house எனக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. பயங்கர எகனிஸ்ட் ஆயிடுச்சு. எகனிஸ்ட்னா எனக்கு தெரியல அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அவ்வளோ ஹராஸ்மெண்ட். ஸோ நான் இந்த நெகட்டிவிட்டியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் எப்படி வெளியில போக முடியும்? பயங்கர ஸ்ட்ரெஸ், சரியான ஸ்ட்ரெஸ். எனக்கு ஏன் நான் ஐசோலேட் ஆயிட்டேன்னா எனக்கு என்னோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்குள்ள போயிட்டு இருக்கு. உள்ள இருந்தப்போ பண்ணாததா இனி வெளியில வந்து பண்ண போறாங்க. 4 செவத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்குன்னு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்காங்க. லைக் ரம்யா, வியானா, கனி, அவங்க சொல்லி திவ்யா. ஸோ எல்லாருமே அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிச்சு. என்கிட்ட வந்து திவ்யாவே வந்து சொன்னாங்க, இன்னமும் நான் முதுகுல குத்திட்டு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு எல்லாம் சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே உன்னோட இது உன்னோட ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு நான் ஆளாகணுமா வேணாமான்னு ஐ ஷுட் டிசைட். இல்லை மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் இருந்த பிஆர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அங்க இருந்தே வந்து இவன் அடிக்கிறா, இவ வந்து சொல்றதெல்லாம் போய் பிகாஸ் வந்து அந்த ஒரு டாஸ்க் பண்ணதுனால எந்த பிக் பாஸ்லயும் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு விஷயம் தான் அந்த பிஆர் டாஸ்க்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணது. அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிஆர் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல என்ன. வெளியில ஒருத்தங்க வந்து வின்னர் ஆகணும்னு இருப்பாங்க, அவங்களோட உழைப்பு போட்டிருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் வின்னர்ன்றது வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களா இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஆரோட வேலை. திவ்யா விஷயம் வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயம். பிகாஸ் வந்து அமித்துக்கு பிஆர் இல்லை அப்படின்றது, அமித் எவிக்ட் ஆகுறதுக்கு 2 நாள் முன்னாடி நான் அமித் கிட்ட கேட்குறேன், பிஆர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா, இல்லை சார் அதெல்லாம் பயங்கர ஹியூஜ் அமௌண்ட் கேட்டா. நிஜமாவே அமித் கிட்டேயும் ஹியூஜ் அமௌண்ட் கேட்டாங்க, எங்ககிட்டே ஹியூஜ் அமௌண்ட் கேட்டாங்க. எங்ககிட்ட கேட்டது தான் அந்த 30 lakhsன்னு நான் சொன்னேன். அந்த பிஆர் தான் எங்ககிட்ட பேசும்போது இன்னொரு கண்டஸ்டன்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க வயல் கார்டுல, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோம். இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னோம். நாங்க 2 பேரும் ரெண்டு பேரும் அமித். அப்போ நாங்க 3 பேரும் இல்லைன்றது தெரிஞ்ச போது அப்போ அந்த 4வது கண்டஸ்டன்ட் யாரு? ஆஃப்கோர்ஸ் வந்து திவ்யா. அண்ட் இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், கப்புலாக ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க வயல் கார்டில். என்ட்ரியே பிளாஸ்ட் தான், அது ஒரு மாதிரி பேப்பரை கிழிச்சு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. லைக் அதே ஃபயர் த்ரூ அவுட்டாக இருந்திருந்தா ஒருவேளை கப்பு உங்க கைக்கு வந்திருக்குமோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கப் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போல. சூப்பர். மேபி ஒரு 7 years பேக் வந்திருந்த சாண்ட்ராவா இருந்தா கப் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போயிருந்திருப்பேன், பயங்கரமா விளையாடி இருந்திருப்பேன். இப்போ இருக்கிற சாண்ட்ரா அப்படின்னா ஒரு அம்மா, குழந்தைங்க கூட ரொம்ப கனெக்டான ஒரு அம்மா, குழந்தைங்கள எங்கேயும் விட்டுட்டு வர முடியாம வந்த ஒரு அம்மா, அண்ட் ஹஸ்பண்ட் ஜெயிச்சு வெளியில வரணும் அப்படின்னு ரொம்ப துடிக்கிற ஒரு ஒய்ஃப். ஸோ அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் வேணுன்றதுக்காக தான் நான் உள்ள வந்தது. ஸோ என்னோட மைண்ட்ல எதுவுமே இல்லை. பிக் பாஸ் நான் ரொம்ப ரெகுலரா பாக்குற பொண்ணு தான். நான் எல்லாமே எல்லா சீசனும் பார்த்திருக்கேன், ஹிந்தி எல்லாமே பார்ப்பேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. எனக்கு அது இந்த ஷோல நான் போனோம் அப்படின்றது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு நடந்திருக்கு. பட் ராங் டைம்ல நடந்திருக்கு, தப்பான டைம். அதுதான் விஷயம். ஏன்னா நான் ப்ரிப்பேர்டா இல்லாம எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம நான் இந்த எபிசோட்ஸ், இந்த சீசனோட எபிசோட்ஸ் நான் பார்க்கல. எனக்கு தெரியாதவங்க போயிருக்காங்க, அதனால அதுவும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால ஸோ ஓகே வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருந்தது. அதனால அப்படியே விட்டுட்டேன். அதனால சீசன்ஸ் எதுவும் பார்க்கல. எதுவும் 2-3 கிளிப்பிங்ஸ் போக போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா பார்த்தேன், யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக பார்த்துருக்கேன். அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அது அவங்க கொடுத்த ஒரு நரேஷன், இதெல்லாம் போய் உள்ள பண்ணணும் பிகாஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க தான் அந்த நரேஷன் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு, ஸோ வெளியில இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க உள்ள போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து ஃபயர் பண்ணணும்ன்றது அந்த லைட்டர் எரியல, அதனாலதான் கிழிச்சு போட்டது. ஆமா, அதனால அது கிழிச்ச உடனே உள்ள இருந்து சொல்றாங்க சூப்பர் சாண்ட்ரா கிழிச்சு போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்தது. அந்த ஃபயர் அவங்க கொளுத்தி உள்ள விட்டது, எங்க ஃபயர் கிடையாது. ஆமா, சோ இத பண்ணணும். அவங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, ஆப்வியஸ்லி வியானா, ரம்யா எல்லாரும் பண்ணது அங்கிருந்து ஒரு நரேஷன் வர்றதுதான் உள்ள வந்து அவங்க பண்ணுவாங்க. சோ அதுதான் நாங்களும் பண்ணது. அண்ட்
அதுல எனக்கு ரொம்ப ஹைப்பா இருந்தது சீக்ரெட் டாஸ்க். எனக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் the way I handled it. ஆமா, அது நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது என்னோட கம்ப்ளீட்டா ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மேபி அதை வந்து நான் கண்டினியூ பண்ணியிருந்தா என்னால பண்ண முடியும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க என்ன சிச்சுவேஷன்ன்றது இருக்குல்ல, பிக் பாஸ்ன்றது வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன என்கிட்ட ரியாக்ட் பண்றீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதை தவிர, நானா உங்களை மேனிப்புலேட் பண்ணி ஒண்ணு பண்ண வைக்க முடியாது என்னால. புரியுது. நீங்க ஒண்ணு பண்றது, நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் சண்டை போடலாம், இல்ல சைலண்டா போலாம், அது என்னோட சாய்ஸ். நீங்க சண்டை போடும்போது நான் சண்டை போடணும்னு மேபி உள்ள இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அதோட அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷோன்றது. ஒருத்தங்க கொடுக்கறதுக்கு இவங்க கூட எல்லாம் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், இவங்க கூட எல்லாம் நம்ம எப்படி வந்து காம்பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த ஷோல பாப்பாங்க. ஒரு டைம்ல நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன், பிகாஸ் என்னால முடியல. வெளில போயிட்டு அப்புறமா அவர் வெளியில போன உடனே எனக்கு எப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. நான் அன்டிசர்வ்டுன்றது தான் என்னோட கணக்கு. பிக் பாஸுக்கு நான் டிசர்வ்டு கிடையாது. ஏன்னா எனக்கு நான் எதுவுமே பண்ணல. 7 இயர்ஸா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், குழந்தைங்க கூட இருக்கிறேன். நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு 24 ஹவர்ஸ் என் குழந்தைங்க விஷயம் தான் மைண்ட்ல இருக்கும். நான் உள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன், இப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகுறது நானா இருக்கும் 4 வைல்ட் கார்ட்ஸ்ல அப்படின்றது தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. மேபி என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு அவங்க அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்கு அப்படின்றது என்னோட ஃபீல். ஏன்னா நான் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி கேரவான்ல வரைக்கும் நான் அழுதுட்டு இருந்தேன், பசங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நான் அழுதுட்டு இருந்தேன். ஸோ அந்த அந்த இமோஷன் பேக்கேஜ் எனக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன லிட்டப் பண்றதுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு அந்த டாஸ்க். அது நான் நல்லா ஹேண்டில் பண்ணதுனால ஆடியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுச்சு. நான் வெளியில வரும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, ஓகே இவங்க பயங்கரமா விளையாட போறாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஏன்னா அந்த கிளிப் வந்து அந்த கேம் இருக்கும், அந்த கால் போடுறது, அது எல்லாமே அப்படியே. அது ஆக்சுவலி கால் மேல காலை ஏன் போட்டேன்னா அவங்கள இன்னும் வெறுப்பேத்தலாம் அப்படின்றதுக்காக அந்த சோஃபால என்னால உட்கார கூட முடியல, நான் கையெல்லாம் இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். ஸோ அவ்வளோ, ஏன்னா அவங்கள என்னென்ன பண்ணி வெறுப்பேற்ற முடியுமோ அதை ட்ரிகர் பண்ணாதான் எனக்கு டாஸ்க்கு ஜெயிக்க முடியும். அண்ட் மோரோவர் எனக்கு அந்த நாமினேஷன் கார்டு வேணும். அது வந்து பிரஜினுக்கு தேவை. ஏன்னா பிரஜின் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருல்ல, அது பிராங்க்னு எனக்கு தெரியல, பட் அவர் பண்ணி இருந்தது வெளியில அவருக்கு நெகட்டிவா வரக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சுன்னா நாமினேஷன் கார்டுல அவர் சேவ் ஆயிடுவாரு. அது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்தேன்னு தவிர எனக்கு அந்த நாமினேஷன் கார்டு வேணும்னு நான் யோசிக்கவும் இல்லை, நான் அதுக்காக விளையாடவும் இல்லை. என்னோட கணக்குப்படி ஒரு 3-4 வாரத்துல நான் வெளியில போகும் அப்படின்றதுதான். ஏன்னா நான் பயங்கர இமோஷனலான கேரக்டர், பசங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் கண்டிப்பா பிரேக் டவுன் ஆயிடும் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த பிரேக் டவுன்ல என்ன வெளியில அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றது. அது 1 வாரமா இல்ல 2 வாரமா, மேக்சிமம் ஒரு 3 வாரம் மேபி தாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன், பிரஜன் இருக்கிறதுனால. ஆனா பிரஜன் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்ஸ் அவர் போயிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா உடைஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து நான் என் மைண்ட்ல இருந்தது பிரஜன் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போவாரு அப்படின்றதுதான் எனக்கு இருந்தது. ஸோ அவர் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போறதுக்கு நான் இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம், அவ்வளவுதான் நான் நினைச்சது. ஆனா அவர் எலிமினேட் ஆனது சுத்தமா அன்னைக்கு வந்து எஃப்ஜே எலிமினேட் ஆகும்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, யாருமே வந்து பிரஜன் எலிமினேட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஸோ பிரஜன் எலிமினேட் ஆனதுக்கு எனக்கு பயங்கரமான ஷாக்கு. சரி போயிட்டாரு, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா ஒண்ணு வந்து நான் அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணி the whole house எனக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு, பயங்கர எகனிஸ்ட் ஆயிடுச்சு. எகனிஸ்ட்னா எனக்கு தெரியல அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ ஹராஸ்மெண்ட், ஹார்ஷ் வேர்ட்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. ஸோ நான் இந்த நெகட்டிவிட்டியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் எப்படி வெளியில போக முடியும், இதெல்லாம் தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. எனக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் தான். அவர் வெளில போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து சேதுனா கூட அந்த ஒரு கான்வர்சேஷன் வேற நடந்திருக்கு. திவ்யாவுக்காக நாங்க நின்னதுக்கு நாங்க கெட்ட பேர் வேற வாங்கிட்டோம், ஏன்னா பயங்கர திட்டினாரு. ஸோ இதனால வந்து வெளியில அவருக்கு நல்ல பேரா, ஏன்னா அதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம், அந்த ஸ்பாட்லைட்டு அவருக்கு நல்ல பேரோட வெளியில போகணும் அப்படின்றது எனக்கும் அவருக்கும் இருந்த ஆசை. ஸோ அவர் வெளியில போகும்போது நல்ல பேரா கெட்ட பேரா இது தெரியல, என்ன ஃபேஸ் பண்ண போறாரு, தனியா ஃபேஸ் பண்ண. ஏன்னா இந்த 20 இயர்ஸ் நாங்க ஒரு செகண்ட் கூட நாங்க பிரிஞ்சு இருந்தது கிடையாது. லைக் சம்ஹவ் இப்போ துபாய் எங்கே ஷூட் போனா கூட ஃபோன்ல ஒரு கான்டாக்ட் இருக்கும்,
வீடியோ கால் வாட் ஆர் இட் இஸ். ஆனால் 24 hours பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஓகே. ஸோ அது அந்த கனெக்ஷன் விட்டதே கிடையாதா. திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள அந்த கனெக்ஷன் போன உடனே கம்யூனிகேட் பண்ண முடியல. கம்யூனிகேஷன் தானே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். அது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எனக்கு கம்யூனிகேஷனே கட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவர் என்ன ஃபேஸ் பண்ண போறாரு. ஏன்னா நான் இல்லாம அவர் எதுவுமே இருந்தது கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட என்கிட்ட வந்து கேட்பாரு, இல்ல நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியாது, குழந்தைங்க விஷயம் எதுவுமே தெரியாது. ஹேண்டில் பண்ணதே இல்ல தனியா. ஒண்ணுமே அவர் ஹேண்டில் பண்ணதே இல்ல. வீட்டு விஷயம் தனியா ஹேண்டில் பண்ணது கிடையாது. அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பையன், அம்மா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட தம்பி எனக்கு சொல்லுவாரு, அப்படியே அம்மா ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட சாண்ட்ரா, இப்போ எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருக்க. சோ அது எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். வெளில போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஒருவேளை நெகட்டிவிட்டினா எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணுமே. அது நான் இல்லையே, எங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே இல்லை, நாங்க 4 பேர் தான் எப்பவுமே. ஸோ அவர் எப்படி கன்சோல் பண்ணுவாங்க, யார் இருப்பாங்க கூட, இதெல்லாம் தான் எனக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்கு. அவரால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு சைட்ல ஃபினான்ஷியல் வேற இருக்கு, அது ஹேண்டில் பண்ணுவாரா, அதுல ரொம்ப பேட் அவரு. ஸோ அது பண்ண முடியுமா, குழந்தைங்க விஷயம், ஃபீஸ், இது எல்லாமே அவர் எப்படி பார்த்துப்பாரு, எதுவுமே தெரியாது. எல்லாமே என் போன்ல இருக்கு. மென்டல் ஹெல்த் பயங்கர ஸ்ட்ரெஸ், சரியான ஸ்ட்ரெஸ். எனக்கு நான் வீட்டுக்குள்ள நடக்கிறது நான் யோசிக்கல. ஏன் நான் ஐசோலேட் ஆயிட்டேன்னா எனக்கு என்னோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஒரு போராட்டம் எனக்குள்ள போயிட்டு இருக்கு. என் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இவரால வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, இவருக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருமா, இவரு ஒரு வேளை வந்து சோர்ந்து போய் ஒரு சைட்ல உட்கார்ந்துடுவாரோ, ஏன்னா எல்லாமே போச்சு அப்படின்னு உட்கார்ந்துடுவாரோ, இதெல்லாம் தான் எனக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நான் அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தது. என்னோட லைஃப்பை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, நான் இப்படி உட்காரும் போது ஒரு டைம்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரஜன் போன உடனே என்கிட்ட வந்து திவ்யா வந்து பேசினது, கனி அரோரா எல்லாம் பேசினாங்க, ஐசோலேட் ஆகி உட்கார்ந்துருந்ததுனாலதான் பிரஜன் போனாரு வெளியில அப்படின்னு. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே ஐசோலேட் ஆகி உட்கார்ந்துருந்தேன்னா வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நான் ஐசோலேட் ஆகி உட்காந்து இந்த வாரம் என்னையும் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால நீங்க அப்படி பண்ணிட்டு ஓகே நம்ம கண்டென்ட் தரலன்னா அமைதியா விட்டுருவாங்க, நம்மள விட்டுடுவாங்க அப்படின்னு. ஓகே அவ்வளவுதானே. ஸோ ஓட்டு போட்டு எனக்கு பிஆரும் இல்ல, இது என்ன பூஸ்டப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. எப்படியும் ஓட்டு தான் வரணும், ஓட்டு வராது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஓரமா உட்காரும் போது எல்லாம் அகைன்ஸ்ட் மறுபடியும் ஆயிட்டாங்க. இவங்க மட்டும் தனியா இருக்காங்க, இவங்களை கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி. நான் அவங்க கூடவே இல்ல. அவங்க எதுக்கு வந்து நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எதுக்கு இவங்க ஃபீல் பண்ண, அவங்களுக்கு என்னன்னா இவங்க தனியா உட்கார்ந்து இவங்க ஒரு கன்வின் பண்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்றது வந்து அமித் கூட நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அமித் கிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, he was consoling me. இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ உள்ள இருந்தாலும் பிரஜன் வந்து ஓகே ஆயிடுவாரு. ஆனா வெளியில பிரஜனுக்கு என்ன பேரு தெரியல. சோ எனக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் எனக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. அது எனக்கு எப்ப கிடைக்கும்னு, பிரஜன் உள்ள வந்தாதான் எனக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஆமா அது வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் இப்போ பிக் பாஸ் முடிஞ்ச உடனே கூட அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் ஒன்று இருக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த சூடு இன்னும் அணையவே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு ஆடியோ வந்து ரம்யா அவங்க போடுறாங்க. அது திடீர்னு பார்த்தா சாண்ட்ரா வந்து அவங்கள பெட்டி எடுக்கணும்னா அந்த பிளான் கேன்சல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோலாம் வருது. திடீர்னு பார்க்கும்போது என்னடா அதெல்லாம் சொல்லி வச்சு எடுக்க வைக்கிங்க, என்னடா பிளான் இது, அப்போ கானாவனத்தை சைட்ல எடுத்து போயிட்டாரு அவர் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க. வாட் இஸ் ஆல் அபவுட் தட், அது என்ன நடந்துச்சு பின்னாடி? அது ஆக்சுவலி என்னன்னா, நான் பெட்டி எடுக்கணும்னு வெளியில எல்லாரும் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வந்து நான் பெட்டி எடுக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல. ஏன்னா எனக்கு உள்ள வந்து பிக் பாஸ் வந்து பேசி இருந்தாரு. அது கூட நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு இருந்தேன். ஏன்னா மக்கள் மனசை ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஓகே, ஐயோ இதுக்கு மேல மக்கள் மனசு வேற ஜெயிச்சிட்டுனா ஓட்டு போட்டு வச்சிருப்பாங்களே உள்ள அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வாரம் ரம்யா வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பிரஜன் அடுத்து வர்றது பிரஜன் அப்படின்னு சொன்னாங்க. டியூஸ்டே ரம்யா வந்தாங்க அப்படிதான் நினைக்கிறேன். வெனஸ்டே வந்து பிரஜன் வரேன்னு அங்கங்க எனக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருந்தேன், நெக்ஸ்ட் பிரஜன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிரஜன் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டு வந்து பெட்டி எடுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து இல்லை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிருக்கு. இது என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. கேரவேன்ல எங்கேயும் அவங்க உட்காந்துருக்கும் போது இந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. பட் அவங்க உடனே அங்க இருந்து கனிக்கு ஏதோ ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. கனி வந்து சொல்லாத, அவ
பெரியவா நினைச்சிட்டு இருக்கா, அவ அப்படி இருக்கா. அது அந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்க எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிகாஸ் அது கட்டா வெளியில வந்ததுதான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா ஏதோ அவங்க பெரிய வின்னர் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கலாய்ச்சி சிரிக்கிற ஒரு கிளிப்பிங் மாதிரி ஒன்று வந்துடுச்சு. திவ்யா அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ திவ்யா வந்து சொல்றா, இந்த மாதிரி நானும் பாட்டு பாடிட்டேன் பெட்டி எடுக்காம இருக்கிறதுக்கு. தட் ஷி டிட் ஆக்சுவலி வந்து அது பெட்டி எடுக்காம இருக்கிறதுக்கு தான் என்ன டார்கெட் பண்ணி பாடுறேன்றது அங்கேயே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நான் வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, ஏன்னா எனக்கு ஐடியா இல்லையே பெட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ நீ என்ன பாடினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தது. ஸோ இதை வந்து இங்கே வந்து நான் ஏதோ இன்டர்வியூல வந்து பேசும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க, ஆனால் ஸ்கெட்ச் எனக்கு விழல, ஸ்கெட்ச் வந்து வினோதுக்கு விழுந்துச்சு. என்ன பெட்டி எடுக்க கூடாது மேபி, ஏன்னா வெளியில இறங்கும் போது என்கிட்ட வந்து அந்த டீம்ல இருந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா, சாண்ட்ராயும் பெட்டி எடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஏன் பெட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பெட்டி எடுத்திருந்தீங்கன்னா வினோத் வின்னர், ஓகேவா, ஆனா நீங்க பெட்டி எடுக்காதனாலதான் வினோதுக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. நீங்க பெட்டி எடுத்துட்டு அப்பவே நீங்க கிளம்பி இருந்தீங்கன்னா ஆமா, சோ வந்து வினோதுக்கு போயிருக்கும் டைட்டில் அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சது, ஓ அப்படியா அப்படின்னு. செலிப்ரேஷன் வரும்போது எனக்கு அதுதான் மைண்ட்ல இருந்தது. ஒருவேளை நான் வந்து அப்பதான் நான் பிரஜன் கூட எனக்கு கான்வர்சேஷனே அப்பதான் வருது. ஏன்னா நான் வெளியில போன உடனே பிரஜனை உள்ள அமிச்சிட்டாங்க. சோ எங்களுக்குள்ள கான்வர்சேஷனே இல்ல. ஆமா, சோ வீட்டுக்குள்ளதான் எங்களோட கான்வர்சேஷனே நடக்குது. அப்ப நான் வந்து சொன்னேன், ஒருவேளை நான் பெட்டி எடுத்திருந்தா வினோத் வின்னரா இருந்திருக்கும்ல அப்படின்னு. ஏன்னா வெளியில எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க அப்படின்னு பேசும்போது அப்பதான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பெட்டி நான் எடுக்கக்கூடாதுன்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ அதுக்கப்புறம் வந்து யாரு பிரஜன் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பிரஜனை யாரு சொல்றாங்கன்னு தெரியல, எனக்கு யாரோ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எபிசோட்ல இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ நான் வந்து ஓகே, எனக்கு போட்ட ஸ்கெட்சு இன்னொருத்தங்களுக்கு விழுந்திருக்கு, அவங்க போட்ட ஸ்கெட்சா இவ இருக்குதா அப்படின்ற மாதிரி ஏதோ நான் வந்து இன்டர்வியூல பேசினேன். அதுக்குதான் இவங்க வந்து அப்படி கிடையாது, நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஏதோ ஆடியோ பிரஜனோட, ஏன்னா இவங்க தான் எப்பவுமே பிரஜன் கிட்ட போன் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரஜன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ரம்யா. பிரஜனும் வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தது. அவங்க கேஷுவலா பேசினது அந்த ஆடியோ நான் கேட்கல, அந்த ஆடியோவும் வெளியில விட்ட அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. நாங்க 2 பேரும் எப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா சோஷியல் மீடியாக்குள்ளேயே நம்ம இருக்கணும்ன்றது இல்லை. முன்னாடியிலேருந்தே நாங்கள் சோஷியல் மீடியா பர்சன்ஸும் கிடையாது, ஆஃப்டர் தட்டும் சோஷியல் மீடியா பர்சன்ஸ் கிடையாது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இக்னோர் பண்ணிட்டோம். என்னமோ பண்ணட்டும், உள்ள இருந்தப்போ பண்ணாததா இனி வெளியில வந்து பண்ண போறாங்க, 4 செவத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால வந்து நாங்க இக்னோர் பண்ணிட்டோம். ஆனா அவங்க இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னன்னா, வியானா அவங்க அகைன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு எப்படி வெர்ஷன் 2.0 வந்து உள்ள ஆக்டிவேட் பண்ண மாதிரி உள்ள வந்துட்டு, சரி இது ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணுன்றதுக்காக உங்களை வந்து இந்த கிறிஸ்டோபர் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தவங்களை அந்த ஒரு வேர்ட் டேர்ம் சொல்லி அழைக்கும் போது அங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வெளில வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் பேசுறாங்க, நல்லா பேசிட்டு இப்படி பின்னாடி வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு அப்படி இல்லை, அவங்க முன்னாடியில இருந்து அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப வியானா எல்லாம் வந்து அந்த சோப் மோப்பு டாஸ்க் பண்ணும் போதே வந்து இங்க ஒண்ணு பேசிட்டு என் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பக்கம் போய் பேசிடுவாங்க. எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க உள்ள. அதனால எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியல. ஆனா செகண்ட் டைம்ஸ் உள்ள வரும்போது, செலிப்ரேஷனுக்கு அவங்க உள்ள வரும்போது திடீர்னு இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், எனக்குன்னு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்காங்க. லைக் ரம்யா, வியானா, கனி, அவங்க சொல்லி திவ்யா, ஸோ எல்லாருமே அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிச்சு. ஓகே, சந்தோஷமா இருந்தா அவ்வளவுதான். எல்லாரும் அதுக்கு தானே வந்திருக்காங்க, பேரு வாங்கணும்னு. சரி, என் மூலமா ஏதாவது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கிடைச்சிட்டு. அமித் அவர்கள் வந்து நீங்க உள்ள ரீஎன்ட்ரி ஆகும்போது அவர் ஹக் பண்றது கூட இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெண்டா இருந்த 2 பேரு நல்ல காம்போ, அதே தப்பா அப்படி மாறி அவருக்கும் அதே விஷயம் தான். மேபி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு டைம்ல என்ன ஃபீல் பண்ணாருன்னா, என்னாலதான் அவர் வெளில போயிட்டாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டாரு போல. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலை. என்னாலதான் அவர் வெளியில போனார் அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் ஹீ ரியலைஸ்டு. ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஷோல பார்க்கும்போது விவி டாக் நல்ல ஒரு டர்ம்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேசுவோம் அவர்கிட்ட வந்து. அப்போ வந்து
எல்லாமே எல்லாருமே மறந்துட்டோம். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து சில பேரு தான் அது அந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் உள்ள வச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க, அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ முந்தானேத்து கூட ஒரு ஷோ போன போது அங்க சபரி, விக்ரம் எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னொரு ஷோல நான் வந்து அமித், வினோத் எல்லாரையும் மீட் பண்ணேன். எல்லாருமே பேசினது எல்லாமே மறந்து போச்சு. அவ்வளவுதான். அது ஒரு பாஸ்ட் ஆயிடுச்சு இல்ல நமக்கு. இதுக்கு மேல அந்த பாஸ்ட் நம்ம எதுக்கு எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கணும்? அது யாருமே பண்றது இல்ல. பட் சில பேர் அது பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அவ்வளவுதான். நான் யூஸ்வலி அப்படிதான். நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அப்படிதான். என்கிட்ட வந்து திவ்யாவே வந்து சொன்னாங்க, என்னமோ நான் முதுகுல குத்திட்டு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு எல்லாம் சொல்லும் போது ஐ ஃபீல் லைக் ஓகே, உன்னோட இது உன்னோட ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு நான் ஆளாகணுமா வேணாமான்னு ஐ ஷுட் டிசைட். இல்ல நீ இப்போ ஒருத்தங்க என்கிட்ட வந்து அவங்க வீட்டுல இருக்கிற குப்பையை கட்டிட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா வாங்கணுமா வாங்க வேணாமான்றது என்னோட இஷ்டம். நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வேண்டாம், நீங்க என்ன வேணா பேசுங்க, சூஸ் வாட் யூ ஆர். நான் அந்த மாதிரி கிடையாது. நீங்க சொல்றது நான் ஆகவும் முடியாது, நீங்க என்ன லேபிள் பண்றதுனால நான் அதை ஆக முடியாது. அவ்வளவுதான். நான் அதனால வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது அதனாலதான். என்ன வேணா பேசிட்டு போங்க, 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். சோ நீங்களே அடிச்சுட்டு இருந்துக்கோங்க, நான் எதுவும் பண்ண போறது இல்ல அப்படின்னு எனக்கு வெளியில வந்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. உள்ள வந்து பண்ணதை விட டபுள் ட்ரிபிள் வந்து வெளியில பண்ணிருக்காங்க. ஃபேமிலி அட்டாக் பண்றாங்க, ஷேடோ பிஆர்னு சொல்லிட்டு நெகட்டிவா இது பண்றது அப்பலாம். அது வந்து நான் சீக்ரெட் டாஸ்க் பண்ண அந்த வாரத்திலிருந்து என்ன வச்சு பிஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு த்ரெட் மாதிரி ஆயிடுச்சு. டஃப் காம்படிட்டர்ன்ற மாதிரி வரும்போது ஆப்வியஸ்லி என்ன அடிக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அது ஹோல் கண்டஸ்டன்ஸ், மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் இருந்த பிஆர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அது வந்து ஸ்லோவா வந்துட்டு இருந்தது. லைக் வந்து அங்க இருந்தே வந்து இவன் அடிக்கிறா, இவ வந்து சொல்றதெல்லாம் போய், பிகாஸ் வந்து அந்த ஒரு டாஸ்க் பண்ணதுனால அதை வச்சு என்ன லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அப்போ வந்து நான் யாரை எக்ஸ்போஸ் பண்ணாலும் யாரும் நம்ப கூடாதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லயே கிரியேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போக 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 நான் அந்த ஷேடோ பிஆரை பத்தி வேற வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு தான் 8 லட்சம் அதோ சொன்னீங்களே, 30 lakhs. 30 lakhs அது ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பிக் பாஸ்லயும் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு விஷயம் தான் அந்த பிஆர் டாஸ்க்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணது. அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிஆர் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல என்ன வெளியில. அண்ட் அது வந்து அந்த சோசியல் மீடியா ஃபிளட்டப்பா கிடந்ததெல்லாம் நான் வந்து கரெக்டா சொல்லிட்டேன். அந்த 30 lakhs கொடுத்தேன்னா ஃபிளட்டடா தான் இருக்கும் டில் த ஃபினாலே. அது வரைக்கும் ஃபினாலேல இருந்து மேபி ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நீங்க காசு கொடுத்தேன்னா திரும்பவும் இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்தா தெரியும் முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது, அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப காசு கொடுத்தா திரும்ப பண்ணுவாங்க. அதுதான் பிஆர்ன்றது நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி சொன்னது. இப்போ அது வந்து இப்ப நான் அன்னைக்கு நான் அந்த டிசிஷன் ஏன் எடுத்தேன்னா, எல்லா ரியாலிட்டி ஷோ, நீங்க எந்த ரியாலிட்டி ஷோ பார்த்தாலும் ஒருத்தங்க வந்து வின்னர் ஆகணும்னு இருப்பாங்க. அவங்களோட உழைப்பு போட்டிருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா வின்னர்ன்றது வந்து எதுவுமே பண்ணாம ஒரு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களா இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஆரோட வேலை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேல நடக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது எனக்கு நிஜமாவே மைண்ட்ல இருந்தது. ஏன்னா வர ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே காசோட வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் ப்ரூவ் பண்ண வரேன், எனக்கு மேடை கிடைச்சிடுச்சுன்னு வரவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, சாய் பல்லவி போகும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த ஷோல நான் இருந்திருக்கேன். அவங்க வெளியில போகும்போது ஐ ஃபெல் சோ பேட். ஏன்னா எனக்கு வந்து நான் பர்சனலி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட டான்ஸ், ஆமா உங்களில் யார் எடுத்து பிரபுதேவா ஷோல எனக்கு அவங்கள பர்சனலா ரொம்ப பிடிச்சது. அவங்களோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஆடின டான்ஸ் அன்னைக்கு நான் அவங்க கிட்ட வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் வந்து, என்ன டான்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க பேலேன்னு. என் குழந்தைங்க இன்னைக்கு பேலே கத்துக்கிறேன்னா that is because of சாய் பல்லவி. அவங்க அன்னைக்கு எனக்கு சொன்ன விஷயம் நான் என் மைண்ட்ல வச்சிருந்தேன். எனக்கு குழந்தை பிறந்தா நான் என் குழந்தைங்களை சாய் பல்லவி மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு பாலே கிளாஸுக்கு அனுப்புவேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஹைலி டேலண்டட் ஆனவங்க உள்ள போயிட்டு எதுவுமே பண்ண முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா வெளியில வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பிஆர்னால நடக்கிற விஷயம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இன் ஃபியூச்சரில் யாருக்குமே நடக்கக்கூடாது. வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு, நார்மலாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது தெரியட்டும் அப்படின்றது தான் என்னோட மைண்டில் இருந்து. அதுதான் நான் ஓப்பன் அப் பண்ணது. எனக்கு தெரிஞ்சது பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் இப்போ எப்படி சொன்னாங்கன்னா சேனல்லேருந்து லைக் உள்ள இன்டர்வியூ ப்ராசஸாக இருக்கட்டும், உள்ள அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிஆர் இருக்கா, உங்களுக்கு இந்த பட்ஜெட் இருக்கா, சேனலை ரெஃபர் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி இருக்கா? எங்ககிட்ட எதுவும் கேட்கல. பட் எனக்கு தெரியல, மேபி அந்த மாதிரி ஏதாவது உள்ள நடக்குதுன்றது எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு தெரியல. மேபி அந்த எண்ட் ஆஃப் த டைம்ல ஏதாவது யாருக்கிட்ட காண்டாக்ட் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். எனக்கு தெரியல அதை பத்தி. உங்ககிட்ட அந்த மாதிரி எங்ககிட்ட எதுவுமே அந்த மாதிரி எந்த கான்வர்சேஷன்ஸும் வரல, எதுவுமே வரல. ஏன்னா நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் அவங்களோட இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அப்புறம் மெடிக்கல் செக்அப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குன்றது தவிர வேற இந்த மாதிரி இந்த சைட்ல எந்த கேள்விகளும் வந்தது கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவங்க வந்து பிஆர் டாஸ்கா வச்சிருக்க மாட்டாங்க. அதான் அப்படின்னா யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படின்னு யாராவது சில டைம் தெரியாம சொல்லிட்டாங்கன்னா அதனால அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த டாஸ்க் வச்சது அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நானும் பாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பிஆரை பத்தி. மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் அந்த மாதிரி தான் வரும். யாரோ எங்கேயோ பேசுற 2 விஷயங்கள் எடுத்துட்டு தான் அவங்க வந்து டாஸ்க்ன்ற மாதிரி கொடுத்துடுவாங்க. ஆமா, நாங்க வெளியில உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது உள்ள இந்த டாஸ்க் வருது. அப்ப நானும் பாரும் ஷாக்கா பாக்குறப்ப ஷாக். அவ வந்து என்கிட்ட சொல்றா, நீ வந்து சொல்லிடு, நீ இப்பதானே பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்க போய் சொன்னது. திவ்யா விஷயம் வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயம். பிகாஸ் வந்து அமித்துக்கு பிஆர் இல்லை அப்படின்றது, அமித் எவிக்ட் ஆகுறதுக்கு 2 நாள் முன்னாடி நான் அமித் கிட்ட கேட்கிறேன், பிஆர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா, இல்ல சார் அதெல்லாம் பயங்கர ஹியூஜ் அமௌண்ட் கேட்டா. நிஜமாவே அமித் கிட்டயும் ஹியூஜ் அமௌண்ட் கேட்டாங்க, எங்க கிட்டே ஹியூஜ் அமௌண்ட் கேட்டாங்க. எங்க கிட்ட கேட்டதுதான் அந்த 30 lakhsன்னு நான் சொன்னேன்ல, அந்த 30 lakhs. அது வந்து அந்த மெசேஜ் இன்னும் எங்க கிட்ட இருக்கு. நான் முந்தானேத்து கூட அந்த மெசேஜ் பார்த்தேன். லைக் வந்து 50 போஸ்ட் 7.95 லைக் 1 மந்த்துக்கு 8 லட்ச ரூபா ஒரு மாசத்துக்கு. 8 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வெறும் ஃப்ளட்டிங் பண்றதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து 1.something எவ்வளவோ வந்து இதை கிரியேட் பண்றதுக்கு, அதாவது இவங்களோட வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு, இவங்களை பயங்கர இதா காமிக்கிறதுக்கு, கட் வீடியோஸ் அதை எடிட் பண்றதுக்கு மட்டும் 1.something ஏதோ வருது. ஸோ நம்ம வந்து டோட்டலா எடுத்து பார்க்கும்போது அது 30 lakhsன்ற கணக்கு வருது அந்த ஃபுல் இதுக்கு. ஸோ அந்த கணக்கு தான் நான் வந்து சொன்னது. அந்த பிஆர் தான் எங்ககிட்ட பேசும்போது, இன்னொரு கண்டஸ்டன்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க வயல் கார்டுல, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோம், இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னது. சோ அப்ப நீங்க 3 பேர் இல்ல, அப்ப நாங்க 2 பேரும், ஒருத்தர் 2 பேரும் அமித். அப்போ நாங்க 3 பேரும் இல்லைன்றது தெரிஞ்ச போது அப்போ அந்த 4வது கண்டஸ்டன்ட் யாரு, ஆஃப்கோர்ஸ் வந்து திவ்யா அப்படின்றத தான் நான் அங்கேயே உள்ள கால்குலேட் பண்ணிட்டு நான் வந்து சொன்னது. அந்த விஷயத்தை ஓபன் பண்ணது. நிறைய அந்த ஒரு பிக் பாஸ் மேட்டரே வந்து இவ்வளவு போயிட்டு இருக்கு மாதிரி நல்ல விஷயம் தானே. அடுத்து வர்றவங்களுக்கு தெரியும்ல, இது மலையாளத்திலே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. மலையாளத்திலே வந்த வின்னர் வந்து இவ்வளோக்கு அவங்க 16 lakhs 17 lakhsக்கு ஏதோ பிஆர் வச்சுட்டு தான் வந்துன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்லயே அவங்க சொல்லி அது வெளியில பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி நிஜமா அவங்க தான் வந்து டைட்டில் அடிச்சது. அனுமோல் தான் டைட்டில் பண்ணது. ஆமா, இப்போ வந்த சீசன். ஸோ அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க, நான் பிஆர் வச்சிருக்கேன், என்னோட பிஆருக்கு நான் பே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அண்ட் ஷி ஓன் இட். ஸோ அதுதான் பரவாயில்ல. இந்த மாதிரி ட்ரூத் சொல்லி ஜெயிங்கடா கப் அப்படின்ட்டீங்க, உண்மையை சொல்லி கப்பை வின் பண்ணுங்கடா அப்படின்ட்டீங்க. சரிங்க. யார் உண்மையை சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபயர் இப்படி ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. ஓகே. Presta Premium Women's Wear. Let your body love it. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம். ஏசி